Good morning students. Exercise 1.5 la last problem 10th one. In electrical circuit theory, a circuit C of t. So circuit என்னன்னு சொல்றாங்கன்னா C of t denote பண்ணிருக்காங்க. Is called a linear circuit. So the circuit என்னன்னு சொல்றோம்னா linear circuit. So already நம்ம படிச்சிருக்கோம். linearன்றது equationல highest power என்னவா இருக்கும் 1 இருக்கும். So linear circuit னு சொல்லிட்டாங்க. If it is satisfy the superposition principle. So இந்த circuit theory எது இருக்குன்னா superposition principle என்னவா இருக்குன்னா satisfy பண்ணிருக்கோம். So அதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி இருக்குன்னா C of so multiple C of AT1 plus BT2 equal to. So இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுனா LHS இந்த மாதிரி கொடுத்தா RHS இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். A ஸோ எப்பவுமே நம்ம ஆல்பபெட்டிக் ஏபின்றது நமக்கு ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அதாவது ஏதோ ஒரு நம்பராக இருக்கும் ஏபிக்கு பதிலாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்பரை மட்டும் வெளில கொண்டு வராங்க. A C of T1 plus B C of T2. ஸோ இந்த ஃபார்மேஷனில் ஆக்கிறது என்னது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. வேறு A and B ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் A and Bன்றது ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கும். Show that the circuit C of T equal to 3T. ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணால் C of T equal to 3T ப்ரூஃப் பண்ண போகிறோம். இஸ் லீனியர். ஸோ அது ஹையஸ்ட் பவர் 1ன்னு சொல்ல போகிறோம். ஸோ சொல்யூஷன் given ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. C of T equal to 3T. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். C of T equal to 3T. ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் பாருங்கள் CAT1. ஸோ ஆல்ரெடி இங்கே பாருங்கள் AT1 இந்த மாதிரி இருக்கிறது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தடவை இண்டிவிஜுவலாக வெளில கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த C of Tயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3Tயை இதை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. சேம் அதுதான் எழுதியிருக்கேன் ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. C of AT1. ஸோ இங்கே C of Tன்னு இருக்குது, இங்கே ஏவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. C of AT1ல் கான்ஸ்டண்ட்டாக இருக்க 3யை மட்டும் வெளில கொண்டு வச்சு 3AT1. ஸோ இந்த இடத்துல 3 அப்படியே போட்டாச்சு AT1. நெக்ஸ்ட்டு C of BT2 சேம் வைஸ் அதே மாதிரி தான் 3B2. இந்த ஃபார்மேஷனில் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி C of AT1 இங்கே T இருக்குது, ஈக்குவேஷனில் AT1 இருக்குது, அந்த இடத்துல 3 யூஸ் பண்ணுறோம். ஸோ BT1க்கு 3BT2ன்னு யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக எழுதுங்க. C of AT1 plus BT2 equal to. ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க C of T equal to 3T. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ C of AT1க்கு பதிலாக எது எழுதணும் 3AT1னும் ப்ளஸ் ஸோ மல்டிபிள் தான் இது. C of B2க்கு பதிலாக என்ன எழுதணும், C of BT2க்கு பதிலாக என்ன எழுதணும் 3, அதுக்கு மொத்தம் வெளில எடுத்துருக்காங்க 3BT2 எழுதலாம். ஸோ எழுதியாச்சு, ரெண்டுத்துக்கு காமனாக உள்ளே மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுதலாம்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி A கான்ஸ்டன்ட்டை வெளில எடுங்க C of T. ஸோ ஆல்ரெடி எழுதிக்கும் 3T எப்படி எழுதலாம் C of T. ஸோ அப்போ அது 3 இதுக்கு பதிலாக என்ன இருக்கேன் C of T1, இந்த 3க்கு பதிலாக என்ன இருக்கேன் C of T2. ஸோ C of T2 equal to 3T. ஸோ C of T-ஆக இருந்தால் நம்ம 3T-ஆகவும் மாற்றலாம், 3T-ஆக இருந்தால் நம்மளால் C of T-ஆகவும் என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியுதான். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்ம என்ன சால்வ் பண்ணாலும் இதில் எதுவும் ஹையஸ்ட் பவர் சேஞ்ச் ஆகலை. ஸோ C of T equal to 3 of T is லீனியர்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக்குள்ளே இருக்க 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ நோட் பாக்ஸில் பாருங்கள் A cross B is a set of all possible order pairs between the elements A and B such that the first coordination is the element of A and the second coordination is the element of B. ஸோ A cross B கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். A cross B இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட் இருக்க எலமெண்ட் அதில் என்னவாக இருக்கும் ஏவாக இருக்கும், செகண்ட் இருக்கிறது B. ஃபார் எக்ஸாம்பிள் 4,5 இருக்குன்னா இந்த 4ன்றது A வேல்யூ, 5ன்றது B வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் இஸ் எலமெண்ட் ஆஃப் A. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் எப்பவுமே என்னவாக இருக்கும் ஏவோடு தான் இருக்கும், செகண்ட் ஒன் என்னவாக இருக்கும் பியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபார்மேஷன் A cross B கொடுத்துருக்காங்க. அதே கீழே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் B cross A. ஸோ ஃபஸ்ட்டு B இருக்கிறதால இந்த ஃபார்மேஷனில் ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் இருக்கிறது என்னது B, செகண்ட் இருக்கிறது என்னது A. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் இஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் B. ஸோ இங்கே B cross Aன்னு கொடுத்ததால ஃபஸ்ட் ஒன் B, செகண்ட் ஒன் A. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இஃப் A ஈக்குவல் டு B தென் A, B ஈக்குவல் டு B, A. ஸோ ஆல்ரெடி நான் சம்மில் சொல்லியிருக்கேன் 1,2வும் 2,1ம் ஈக்குவல் இல்லை. ஏன்னா இது என்னது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் சீட், இது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் சீட். ஸோ அதில் என்னது நமக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகும், நம்மளோட சேர் வைஸும் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போவுமே 1,2வும் 2,1ம் ஈக்குவல் இல்லை. எப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான் சேமாக இருக்கும். சப்போஸ் A வேல்யூ 5 B வேல்யூ 5னா 5,5. ஸோ அப்போ ஆர்டர் 5,5 ஈக்குவல் டு 5,5. ஸோ இப்போ A cross B இருந்தாலும் சரி B cross Aவாக இருந்தாலும் சரி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது இது என்னது
ஃபிஃப்த் ரோ ஃபிஃப்த் காலம். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணால் சேம் சீட்டிங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் கொடுத்தாங்க ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் நம்ம பார்த்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை என்னன்னு சொல்லலாம்னா கிராஸ் ப்ராடக்ட். இது ஏதோ 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்த்துருக்க நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரியல் நம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு 5 மார்க்ஸில் ஏதாவது ஃபார்முலாஸாக யூஸ் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டொமைன், கோடொமைன், ரேஞ்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்கிறது பேர் என்னது டொமைன், செகண்ட் ஒன் இருக்கிறது பேர் கோடொமைன். ரேஞ்சுன்றது என்னென்னா இந்த கோடொமைனில் எதெல்லாம் ஆன்சராக வருதோ அது மட்டும்தான் என்னது ரேஞ்ச். A relation which contains no element is called a null relation. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நல்னா நமக்கு என்னது எம்டின்னு அர்த்தம். ஸோ செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸே இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அந்த ரிலேஷன், அதுக்குள்ளே ரிலேஷன்ஸே நடக்காது. ஸோ அது பேர் என்னன்னு சொல்லலாம்னா நல் ரிலேஷன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் ஜென்ரல் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்பவுமே என்னவா இருக்காதுன்னா ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. பட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் கூட பார்த்தோம். இதில் சப்போஸ் ஆன்சர் 1,1 1,5 வருது, இதில் 3,1 5,1 வருது. ஸோ இதில் ஆர்டர் எதுவும் ஈக்குவலாக இல்லை, ஆனால் கவுண்டிங் பாருங்கள் 1 2 1 2. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி இல்லைனாலும் கவுண்ட் பண்ணும்போது என்னவா இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எம்டி செட். ஏவும் பியும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டி செட்டாக வருதுன்னா கன்ஃபார்மாக அது எப்படி இருக்குன்னா ஒன்று ஏ எம்டி செட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பி எம்டி செட்டாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று எம்டி செட் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏ கிராஸ் பி என்னவாக தான் இருக்கும் எம்டி செட்டாக தான் இருக்கும். சேம் இதே மாதிரி ஒரு 2 மார்க்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இஃப் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ நம்பர் ஆஃப் ஏ வேல்யூ பி அண்ட் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. ஸோ நம்பர் ஆஃப் ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னவாக இருக்கும் பி இன்ட்டு கியூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஏன்ற செட்டுக்குள்ளே 5 எலமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. ஸோ இது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆன்சர் என்னவா இருக்குன்னா ஏவும் பியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி அதுக்குள்ளே எத்தனை ஆன்சர் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா ஈஸியாக 6 5 ஆர் 30. ஸோ அதுக்குள்ளே எத்தனை செட் ஆஃப் ஆர்டர் இருக்குன்னா 30 ஆர்டர் பேர் இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே ஆன்சராக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை ஏ எலமெண்ட்டில் இருக்குது பி எலமெண்ட்டில் எத்தனை இருக்குது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஏ கிராஸ் பிக்குள்ளே எத்தனை ஆர்டர் எலமெண்ட் இருக்குன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் number of A equal to P and number of B equal to Q, then total number of relation that exists between A and B is 2 power PQ. ஸோ நமக்கு என்ன கொடுத்தாங்க நம்பர் ஆஃப் வேல்யூ பி நம்பர் ஆஃப் பி வேல்யூ கியூ. ஸோ லாஸ்ட் இயர் 9th படிச்சிருப்போம் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்முலா. ஸோ 2 பவர் எம் தான். ஸோ இந்த இடத்துல எம்ன்றது நமக்கு என்னதுன்னா ஏ கிராஸ் பின்றது தான். ஸோ அப்போ ஏ கிராஸ் பின்றது என்னது பி கியூ. ஸோ எம்ன்றது ஏ கிராஸ் பி. ஸோ ஏவோட வேல்யூ பி அண்ட் பியோட வேல்யூ கியூ. ஸோ 2 பவர் எம். ஸோ எம்முக்கு பதிலாக இப்போ என்ன போட போகிறீங்க பி கியூ. நெக்ஸ்ட் ஒன் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ். ஸோ ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் எது இமேஜ் ப்ரீ இமேஜ். ஸோ பர்சன் நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இமேஜ். ஸோ அப்போ நீங்கள் தான் என்னது ப்ரீ இமேஜ். ஸோ டொமைன் தான் என்னது ப்ரீ இமேஜ், கோடொமைன் இமேஜ். இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. The range of function is a subset of codomain. ஸோ அதனால் நமக்கு தெரியும் ரேஞ்சுன்றது எதுக்குள்ளேருந்து வருது கோடொமைன் ஆன்சருக்குள்ளேருந்து தான் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அது சப்செட்டுன்னு சொல்லலாம். சப்செட்னு என்னது அதுக்குள்ளே இருக்குது. ஸோ கோடொமைன்குள்ளே தான் என்ன இருக்குது ரேஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் சப்செட் ஆஃப் கோடொமைன். ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கும் கோடொமைன்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம் 1 ஃபங்க்ஷன். ஸோ 1 ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்னா இன்ஜெக்ஷன் சொல்லலாம். ஸோ இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குன்னு இன்ஜெக்ஷன். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது சர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பைஜெக்ஷன். ஸோ பைஜெக்ஷன் 2 விஷயம் சேர்ந்தது தான் என்னது அந்த 2 என்னது 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்.
1 ஃபங்க்ஷனும் ஆன் 2 ஃபங்க்ஷனும் சேர்ந்தது தான் என்னது பைஜெக்ஷன். சம் கொஷனில் மாற்றி மாற்றி நமக்கு சூஸில் கேட்பாங்க. ஸோ 1 ஆன் 2 சேர்ந்தது தான் என்னது பைஜெக்ஷன். ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் நிலையானதுன்னு அர்த்தம். ஸோ ஒரே மாதிரி இருக்கிறது தான் கான்ஸ்டன்ட். டொமைன்லேருந்து எத்தனை ஆரோ மார்க்ஸ் போனாலும் கோடொமைனில் ஒரே ஆன்சராக இருந்தால் அது பேர் என்னது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்னா அதுதான் அது மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டான ஆன்சர். ஸோ நம்ம வேல்யூ கொடுத்தாலும் 3 தான், பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூ என்ன கொடுத்தாலும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கோடொமைனில் ஒரே இடத்துல மட்டும்தான் நம்ம ஆரோ மார்க் போட்டிருக்கோன்னா அது பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறது, ஐடென்டி கார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களை மாதிரியே இருக்கிறது தான் என்னது ஐடென்டி கார்டு. ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன்னாலும் எக்ஸ்ன்னு கொடுத்தா வேல்யூ எக்ஸ்ன்னு தான் வரணும், ஒய்ன்னு கொடுத்தா ஒய் தான் வரணும், இசட் கொடுத்தா இசட் தான். ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷனாக என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே வேல்யூ தான் என்ன வரணும் ஆன்சர்ஸாக வரணும். அது பேர் தான் என்னது ஐடென்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனில் ரியல் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாசிட்டிவ், நெகட்டிவ், ரேஷ்னல், இர்ரேஷ்னல் எல்லாமே வரதானது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லா டைம்ஸும் நமக்கு என்ன ஆகாதுன்னா ஈக்குவல் ஆகாது. சம்டைம்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுனா LHS ஈக்குவல் டு RHS. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் வராது. நெக்ஸ்ட் ஒன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே கம்பல்சரி என்ன ஆகுனா ஈக்குவலாக வரும். FGH 3 ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்தாலே LHS ஈக்குவல் டு RHS கன்ஃபார்மாக வரும். ஸோ இது 1 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். காம்போசிஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ காம்போசிஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா சம்டைம்ஸ் தான் என்ன ஆகும் ஆன்சர் LHS ஈக்குவல் டு RHS ட்ரூவாக இருக்கும். அதான் சம்டைம்ஸ் ட்ரூ. ஸோ நமக்கு ஆல்வேஸ் ட்ரூ, நெவர் ட்ரூ, சம்டைம்ஸ் ட்ரூ கொடுத்துருக்காங்க. எப்பயாவது தான் நமக்கு ட்ரூ ஆகும், அதான் சம்டைம்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் காம்போசிஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ 3 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்பல்சரி இது என்ன ஆகும் LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஆல்வேஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதிலே நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்துருப்போம் லீனியர், குவாட்ராடிக், கியூபிக். ஸோ லீனியர்னா ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும் f(x) ஈக்குவல் டு ஸோ mx + c. அது எப்படி வேணால் இருக்கலாம் ஃபார்மேஷன். ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன ஆகணும் 1 ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட ஈக்குவேஷன் இருக்கலாம் f(x) ஈக்குவல் டு ax + b. ஹையஸ்ட் பவர் இதான் நம்மளோட வேரியபிள், மீதி எல்லாம் நம்பர் ஏபின்றது கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் பவர் 1னுக்கு லீனியர்னா ஹையஸ்ட் பவர் 1 ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் குவாட்ராடிக். ஸோ குவாட்ராடிக் ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது பாருங்கள். f(x) ஈக்குவல் டு ax² + bx + 2. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் 2, அது பேர் தான் என்னது குவாட்ராடிக். நெக்ஸ்ட் ஒன் கியூபிக் ஃபங்க்ஷன். ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன்னா ஹையஸ்ட் பவர் 3 இருக்கணும், ax³ + bx² + cx + d. ஸோ இதுதான் கியூபிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும் தலைக்கீழ் எழுதுறது. ஸோ எக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம தலைக்கீழ் எழுதும்போது 1/x தான் எழுதுவோம். ஸோ இது பேர் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணணும்னா f(x) ஈக்குவல் டு c. ஸோ இதான் இதில் புக் பேக்ஸ் 1 மார்க்ஸ் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.